அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய பிறை ரமலான் 2. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் சில பேர் இன்னைக்கு தலை நோம்புனால அப்படியே அசந்து போய் சாப்பிட்டுட்டு, அப்போ என்ன பக்கத்தில் நம்ம சைத்தான் இருந்தாலும் இங்கே அப்புறம் போகலான்னு சொல்லி அப்படியே நேரம் ஓடிடுச்சு. ஆமாம், ஏன்னா நம்ம யாக்கியம் வேணும், நம்ம இதில் லைட்டாக சாப்பிட்டுட்டு வரணும், அது ரொம்ப முக்கியம். இன்றைய தலைப்பு நேற்று தலைப்பை ஒட்டி ரமலானின் நோம்பின் மாண்பு. நேற்று ரமலானின் சிறப்பு ஏற்படைய எல்லாம் ஒன்றுதான், அதோடைய கருத்துக்கள் எல்லாமே சற்று பயானுக்கு கொஞ்சம் இது முக்கியம். அதனால எப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சுருக்கமாக அழகா நம்ம சில குறிப்புகளை கொடுத்து நம்ம ஹசரத் குறிப்பிட்ட நேரத்தில் அழகா பேசி முடிச்சுருவாங்க. நம்ம ஹாஃபிஸா இன்னைக்கு ஓதையில் ஷஹரு ரமலான் ஓதுனாங்க இன்னைக்கு. ஏன்னா சூழா பக்கரால தான் அது வருது. அதாவது அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, முன்பு நம்மளுடைய சமுதாயம் எப்படி நோன்பு நோத்துச்சோ அதே மாதிரி நீங்களும் நோன்பு வைங்க, உங்களுடைய தக்வா அதிகமாகும் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். சூரா அல் பக்கராவில் வருது. இன்னைக்கு அந்த ஆயத்துல் குர்சி கூட அழகா ஓதுனாங்க, ரொம்ப அழகான முறையில். உலமாக்களுக்கெல்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த நோன்பு ஒரு கட்டாய கடமை. யாரு நோன்பு வைக்க கூடாதுன்னு சொன்னாக்கா, புத்தி சரியில்லாதவங்க, வயசானவங்க, நோயாளி, சிறு பிள்ளைகள், இந்த மாதிரி ஒரு 4-5 குறிப்புகள் இருக்கு. ஆனால் நம்ம உழைக்கக்கூடிய ஆளு நல்லா வைக்க, இது கட்டாய கடமை. நோன்பு இஸ்லாத்துடைய ஃபர்ல். நம்ம இதுல தப்பிக்க முடியாது. நோன்பு ஒரு கேடயம் அப்படின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னாக்கா நம்மளுடைய தீமையிலெல்லாம் நோன்பு தடுக்குது. இப்ப நம்ம நம்ம டாக்டர் மகாதீர் சொல்ற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் தூர நோக்கு பார்வை வேணும். நம்ம மட்டும் நோன்பு வச்சு நம்ம நன்மை அடைகிறதுல பெரிய காரியம் இல்லைங்க. பிள்ளைங்களை நம்ம பழக்கி கொண்டு வரணும். ஒரு 5 வயசு பிள்ளைய 6 நாள் நோன்பு வைக்க சொல்லணும். 12 இங்க மலேசியாவில் எல்லா பிள்ளைங்களும் நோன்பு வைக்குது. நான் பார்த்துட்டேன். அழகா தான் நம்ம முத்து பிள்ளைங்கலாம் எல்லாம் அருமையா ஸ்கூல் போறவங்கலாம் திரும்ப எதுவும் சாப்பிட்றியாமான்னு சொன்னா கூட 5 வயசு பிள்ளை வேணாம் தான், நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்றது. அதான் தூர நோக்கு பார்வை நம்ம இருந்தா தான் நம்மளுடைய மார்க்கத்தை நம்ம இறுதி நாள் வரையும் கொண்டு போக முடியும். பிள்ளைங்களை நம்ம பழக்கணும். நம்ம வரையில இபாதத்துக்கு கூட்டிட்டு வரணும், தராவேக்கு கூட்டிட்டு வரணும், நம்ம மடியில வச்சுக்கணும். அப்பதான் நம்மளுடைய சமுதாயத்துடைய அந்த மார்க்கங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் வளரும். அதனால இது நிறைய அந்த நம்மளுடைய இந்த நோம்புல நம்மளுடைய அதிகமாக இபாதத் செய்யுங்க. பகல்ல நோன்பு வச்சு தொழுங்க, இரவுல நம்ம துஆ கேளுங்க. 2வது சிக்கர் செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க. நிறைய, அதாவது ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. ஒரு பரக்கத்தான மாதம் இது. இன்னும் சொல்ல போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு சொர்க்கத்து வாசல் திறந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்லீஸ் சைத்தான் எல்லாம் விலங்கு போட்டு சொர்க்கத்து நம்மளுக்கு நம்ம என்ன வேணாலும் நம்ம நம்ம இந்த துஆ நம்ம அல்லாஹ்க்கு நம்ம கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து நம்ம ஹஸரத் விரிவா சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். வஅன் தஸூமு கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன். ஸல்லல்லாஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த ஒப்பற்ற உண்மை இறைவனாம் அல்லாஹ்வை உறுதியாக நம்பிக்கை கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான மாபெரும் வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வையும் வாழ்க்கையும் பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவான். அருமை சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் முதல் நோன்பு நாம் நிறைவு பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கெல்லாம் யாருக்கு எந்த சிரமமும் இல்லை, இயல்பாக இருந்ததாலே இந்த முதல் நோன்பு யாருக்கு எந்த விதமான சலிப்போ சிரமமோ கஷ்டமோ எதுவுமே நேற்று இருந்தது போலவே இன்னைக்கு இருந்தோம்.
இது அல்லாஹ்வுடைய அருள். நோன்பு என்பது எப்படிப்பட்டு என்பதை நம்முடைய அருமை சகோதரர்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு ரத்தின சுருக்கமாக சொன்னார். இந்த நோன்பின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நன்மை அல்ல, நமக்கு நன்மை. யார் நோன்பு நோக்கின்றார்களோ அவர்கள். உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன. எல்லா மதங்களிலும் நோன்பு, விரதம், உண்ணா நோன்பு என்றெல்லாம் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை போல ஒரு பரிசுத்தமா, ஒரு முழுமையா நோன்பை அனுஷ்டிக்கும்படி சொல்கின்ற ஒரு மார்க்கம் உலகத்திலே. இஸ்லாம் கூறுகின்ற முஸ்லிம்கள் நோக்கின்ற நோன்பு அது முழுக்க முழுக்க ஒரு பரிபூர்ண நோன்பு. சகர் வேளையில இருந்து இஃப்தார் வரைக்கும், சுபுக்கு முன்பிருந்து மகரிபு வரைக்கும் எந்த ஒன்றையும் பருகாமல், பிடிக்காமல், இன்ப உறவிலே திளைக்காமல், பரிசுத்தம். ஒரு சின்ன என்ன செய்யறது, கொஞ்சம் ஒரு துளி தண்ணி கூட போகாது. மற்ற இடங்களில் நோன்புகள் அப்படி அல்ல. சில மதங்கள் சொல்கின்ற நோன்பு மாமிசம் சாப்பிடக்கூடாது, மற்ற எதையும் சாப்பிடலாம். அப்படின்னா யார் மாமிசம் யார் சாப்பிடலாம்? இன்னும் சிலர் என்ன, பழச்சாரெல்லாம் பருகி கொள்ளலாம், அவிச்சது வெந்த சோறுகள் சாப்பிடக்கூடாது. காலமெல்லாம் என்ன செய்யலாம், இருக்கலாம். இன்னும் விசித்திரமான நோன்புகள் எவ்வளவு இருக்கின்றன. அதான் இஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ், மூன்று உண்ணல், பருகல், இன்ப வாழ்க்கை ஈடுபட்டு, இதெல்லாம் மனிதன் இயற்கை, நேச்சுரல். அது எந்த நேரத்தில் ராத்திரி இல்லையா நோன்பு செய்யணும். இஷாவுல இருந்து படுத்து சுபு வரைக்கும் வைக்கணும்னா எல்லா பேரும் நோன்பு வச்சிருவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், பகல் வேண்டி பகல் கைத்தில் அஸ்வதி அபியல் கைத்து அஸ்வதி. அப்போ இந்த நோன்பு நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய இச்சையை, நம்முடைய நஃப்ஸை, இவைகளை அடக்கி ஒடுக்கி மடக்கி சொடுக்கி போடுறதுக்காக அல்லாஹ் வச்சிருக்காங்க. அப்ப சரி, நோன்பின் மூலமாக நம்ம என்ன செய்யணும், நோன்பு என்பது உணரணும். பசி கிடைக்கிறதெல்லாம் கிடையாது, உணரணும். நான் அல்லாஹ்வுக்காக வச்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய சிஃபத்தை நம்ம என்ன செய்யிருக்கோம் அப்படின்னு இருக்கிறோம். அதாவது குர்ஆன் ஒரு அழகாக இருக்கும். அதே சூரா அந்த பக்ராவில் சொல்லும், வன் தஸூமு கைருல் லக்கும். முஃமின்களே, நீங்க நோன்பு இருக்கிறதாப்பா உங்களுக்கு நல்லது. இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் மட்டும் நோன்புடைய அருமையை, பெருமையை, சிறப்பை, மாண்பை, மதிப்பை நீங்கள் உணர்ந்தால். நோன்பு இருக்கிறதா, பணத்தில் அருமை தெரியும், வெள்ளியில் அருமை தெரியும், தங்கத்தில் நகையில் அருமை தெரியும். ஆனா இந்த நோன்பின், இந்த இபாதத்தின் அருமை இன்னைக்கெல்லாம் பல முஸ்லிம்கள் ரொம்ப கவனக்குறைவா இருக்கிறாங்க. பெரும்பாலும் நம்ம தெரிஞ்சு நம்ம அவர் சொன்ன மாதிரி ரொம்ப பேர் சில நோம்பே நோக்கிறது இல்லை. சரி, ஒரு நாள் நோம்பு 27 முடிஞ்சு, அதெல்லாம் சரியா போயிடும். தொடக்கமும் நடுவும் கடைசியும் கூட முடிஞ்சு. 27 முதல் நோம்பு வைப்பாங்க, 15ஆவது நோம்பு வைப்பாங்க, 27. அஸ்மி சீக்கிரம் இருக்குல்ல, அஸ்மி உண்மை. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அது முடிந்து விட்டது சொன்னாங்க. உண்மை எப்படி ரமலான் முழுவதும் 29 30 என்பதல்ல, ரமலான் மாசம் என்ன செய்யணும், நோன்பு வைக்கணும். அது 29 இருக்கலாம், 30. அதை பற்றி ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் ஒரு நிர்ணயிச்சிருக்கான், நோன்பாளிகளுக்கு என்ன தர வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் நிர்ணயிச்சிருக்கான், தந்துருவான். நம்ம அழகு பார்க்கலாம். இம்மையிலும் மறுமையிலும் அடியார்கள் என்னுடைய சிவத்திகளை பேணுகிறார்களே, பூணுகின்றார்களே, அவங்க எப்படி நடத்துக்கிறாங்க, எவ்வளவு பேணுதலாக இருக்கிறாங்க. ஏன் நோன்பு என்பது ஒரு ரகசியமல். நோன்பு யாருக்கு தெரியும், சகரை கூட்டு எந்திரிச்சு உட்காந்து சகர் சாப்பிடலாம், நியத்து கூட நினைச்சுக்கலாம், சொல்லிக்கலாம். அது போன பிறகு என்ன செய்யலாம், எது வேண்டாலும் செய்யலாம். நோன்பு என்பது ரகசியமான அமல். தொழுகை அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். தர்மம் அப்படி இல்லை, வாங்குறவனுக்கு கூட என்ன செய்ய தெரிஞ்சிடும். ஹஜ் பகிரங்கமான அமல். இஸ்லாத்தினுடைய கடமைகளில் நோன்பு ரகசியமான அமல். அதனால அல்லாஹ் சொல்றான், அது சௌமலி வான அஜிசிபி, நோன்பு எனக்கு. நோன்பாளி
நோன்பு துறக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்காரு. நோன்பாடியை பார்த்தீங்கன்னா அவருக்கு இது ஏற்படாது. எப்போ அவருக்கு சோறு ஏற்படும்? நோன்பு திறந்த பிறகு பாருங்களேன். அது கண்டு ரெடியெல்லாம் உள்ள போயிடுச்சு. அப்போ அப்படியே கராவியில பார்த்துக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சி போங்க, ஒரு டைம் இருக்குல்ல, 8:45 தானே, அப்படி என்ன செய்ய படுக்க வச்சிருவாங்க. சுபுஹ் நேரம் ஷைத்தான் நம்மை உறங்க வைத்து விடுவது போல நோன்பாளிகள் என்ன செய்வாங்க? நோன்பெல்லாம் திறந்த பிறகு என்ன இருக்கும்? களைப்பு வரும், சோறு வரும், மயக்கம் வரும், தயக்கம் வரும். எப்போ வருவது? இயற்கை. அப்ப நோன்பு இருக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த சிரமமும் தெரியாது. சின்ன பிள்ளைதான் நோன்பு, 5 வயசு, 4 வயசு, 3 வயசு, ஆச்சரியமா இருக்கும். அதே போல வயசுல மூத்தவங்க இருக்காங்களே, 80-90 வயசு வயசானவங்க, பசி பொறுக்க முடியாத வயதானவர்கள், அவங்களும் பாத்தீங்களா அழகா. அமெரிக்காவில் முஸ்லீம்கள் நோக்கின்ற நோன்பை ஆய்வு செய்த போது 6 நன்மைகள். யாரு? கிறிஸ்துவ மருத்துவ நிபுணர்கள் பல்லாண்டுகள் என்ன சொல்றாரு? நோன்பு அந்த பசியோடு இருக்கிற முழுவசான நோன்பு. எந்த தண்ணியும் குடிக்கிறது இல்லை, எந்த பழச்சாறு குடிக்கிறது இல்லை, எது என்ன செய்யல. இதன் விளைவினால் ஏறத்தாழ 14 மணி நேரம். எத்தனை மணி நேரம்? 14-15 மணி நேரம். இப்படி முடியுமா சொல்லுங்க? யாராவது முடியுமா சொல்லுங்க? சில நாடுகள்ல 20 மணி நேரம். தென்மார்க்கு போற நாடுகள்ல என்ன அது சொல்லவே முடியாது. ஏன்? சூரிய உதிக்க அப்புறம் படகு மணியும் வடதுருவத்தில் இருக்கு. எங்க இருக்கு? அப்போ சொல்றாரு மருத்துவ நிபுணர்கள். யாரு சொல்வது? முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் டாக்டர்கள் அல்ல, மருத்துவ நிபுணர்கள் அல்ல. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய மருத்துவ நிபுணத்துவம் இந்த முஸ்லீம்களுடைய நோன்பு ஆய்வு செய்யப்பட்டு நம்மளே சிந்திக்கல. முஸ்லீம் நமக்கு வச்சுட்டு நம்ம சின்னாக வச்சுட்டு போயிடுறோம். நமக்கு அல்லாஹ்வே தெரியும். ரொம்ப சிம்பிள். ஏன்? நம்மளுடைய ஈமான் இருக்கு, நன்மை அழிந்து விழுந்த ஆர்வம் இருக்கிறது, தேட்டம் இருக்கிறது, நாட்டம் இருக்கிறது. அதனால் நமக்கு ஒரு சிரமமாகவே தெரிவதில்லை. நமக்கு என்ன செய்யறது? சிரமம் தெரியல. ஆனா அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள், அவர்கள் வியப்படைகிறார்கள். இப்படி சாத்தியமாகுது? அவங்க ரொம்ப ஆய்வு, நம்மை விட ஆய்வு பண்ணுகிறவர்கள். எப்படி முதியவர்கள் பெரியவர்களால் எப்படி முடியுது? சின்ன பசங்க கூட என்ன செய்யறாங்க? நோன்பு வைக்கிறாங்களே, எப்படி முடிகின்றது? மாஷா அல்லாஹ். உண்மை உணர்வுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதன் விளைவுகள் சொல்றாங்க. முதல் அம்சம் மனிதனுடைய உடலிலே தங்கி இருக்கின்ற நச்சு கழிவுகளை வெளியாக்குகிறது. நம்ம சாப்பிட்றவங்க எல்லாமே பிஸ்கட் சாப்பிட்டா சரி, புரட்டி நமக்கு ஈஸியா தெரியுது. நச்சு கழிவுகள் ஆங்காங்க உடலில் தங்கி இருக்கிறது. அந்த நச்சு கழிவுகளை இந்த நோன்பு 14 மணி நேரம் தூசா பட்டினி, எந்த தண்ணியை ஊத்துறதுல எரி போடுறது, அப்படி வைத்த காய விடுறது. அது என்ன ஆச்சு? அதன் விளைவுனாலே ஆங்காங்கு உடலுக்குள்ளாலே தங்கி இருக்கின்ற நச்சு கழிவுகள். யார் சொல்றது? நாமெல்லாம் இல்ல, முஸ்லிம். அமெரிக்காவின் நிபுணத்துவம் பெற்ற டாக்டர். அடுத்து இன்னும் ஆங்காங்க கொழுப்புகள், கரையாத கொழுப்புகள் இந்த நோன்பின் மூலமாக கரைகின்றன. கொழுப்பு மனிதனுக்கு பல பலவீனங்கள் உண்டாக்க. கொழுப்பு ரொம்ப முக்கியம். கொழுப்பு ரொம்ப வேணும். அதெல்லாம் ஒரே ஒதுக்க கூடாது. ஆட்டு அரிசி வேணும், அந்த அரிசி. மனிதனுக்கு எது தேவை, எதெல்லாம் ஜீரணிக்கும். சில வேலைகள் இந்த நோன்பு அல்ல இதுக்கு வருஷத்துல ஒரே வருஷம் பூரா நோன்பு சொல்றாங்களா? இல்லை. வருடத்திலே ஒரு மாதம், ரமதான் மாதம், 9வது மாதம், அந்த ஒரு மாத காலத்திய இந்த பத்திய நோன்பு 11 மாத காலத்திய அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கலாம். இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பெருமை நமக்குள்ளாம் முஸ்லீம்களுக்கு பேசுகிறோம் என்பதல்ல. என்ன ஏற்படுகின்றது? அன்பு தலைவர் அன்றாரு கிமாவுடையது இன்னைக்கு கட்சி மாறுற மாதிரி தெரியுது. டிஎம்கே சட்டையெல்லாம் போட்டிருக்காரு. அறிவிப்பு மக்கள். அதனால உணர்வுகள் சொல்வது யாரு? இன்னொரு சொல்லுகிறார்கள், அதிர்ச்சி அடைவீர்கள். தொடர்ந்து நோன்பு இருப்பதாலே கேன்சர் கட்டிகள் கூட கரைகின்றன. சத்தியம் சத்தியம். நம்ம சொல்லுது அமெரிக்காவின் நிபுணத்துவம் படித்திட்ட டாக்டர். அதை போல இந்த இனிப்பு நீர் தான் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தல். யாரு? யாரை பார்த்து? ஒன்று இனிப்பு நீர்ல இருப்பாரு, இனிப்பு பாடல இருப்பாரு. அப்படின்னு சொல்றாங்க.
சும்மா உட்கார்ந்து போய் டிஜிட்டல் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு பார்டர் வந்துச்சு, பார்டர் அர்த்தம் பார்டர் கடந்து ரிலீஸ் போய் பார்டர் கடந்த மாதிரி படா புதுசா இருக்குல்ல, என்ன செய்யுது எல்லாம் தலையாடுறா இருக்குல்ல. அப்போ இப்ப நம்ம எப்படி கவனிப்பார்கள் நல்லா பாருங்க. டாக்டர்கள் என்ன செய்யறாங்க அப்படி அந்த அளவுக்கு உண்ணுகின்ற உணவுகள், பருகின்ற பானங்கள், நவீன காலத்தில் நம்ம ஆடுற ஆட்டம், பாடுற பாட்டம், கூத்தடிக்கிறது எல்லாமே நமக்கு என்ன செய்யுது பலவிதமான நமக்கு இடையிலே வருது. அப்ப அந்த டாக்டர் என்ன சொல்றாரு, டாக்டர் குடு ஒரு டாக்டர் அல்ல, நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதுக்கான அதான் வச்சிருக்கேன் உள்ள எல்லாருமே நெஞ்சு இந்த நோன்பு புதுசா ஒரு 14 மணி நேரம் எதையும் சாப்பிடாம குடிக்காம இருக்கிறது. அப்படி காஞ்ச வீட்டுக்கு சேதம் இல்லைன்னு சொல்லலாம். கிராமத்துல காஞ்ச வீட்டுக்கு என்ன இல்லை, சேதம் இல்லை. அப்ப உயிர் என்ன செய்யுது, ஏன் பத்தியம் இருக்கிறோம். அதன் விளைவுனாலே கேன்சர் கட்டிகள் மட்டுமல்லாமல் என்ன மனிதனுக்குள்ள அந்த ஏதாவது டயபிட்டிஸ் சொல்றோமே அதனுடைய கிட்னியில செய்து நல்லா செய்யறாங்க. 6 மருத்துவ குணங்கள் நோன்பின் மூலமாக வேற எதுவும் ஒரு நோம்பு வச்சுட்டாண்டா அப்படி இருக்கு. இதன் விளைவினாலே சொல்கிறார், இந்த முஸ்லீம்கள் வைக்கின்ற நோன்பை பார்த்து இதனுடைய அருமைகளை பார்த்து பல டாக்டர்கள் இதே நோன்பை பண்ணுகிறார்களா. இன்னைக்கு ஒண்ணு பாருங்க, இந்து விஷயம் தான் முஸ்லீம் அல்லா சகோதரர்கள் ரமலான்ல இல்ல என் நண்பர்கள் சொல்லிருக்காங்க நோன்பு இருக்காங்க. அதுவே விஷயம் ஆரோக்கியத்துக்கு பக்கத்து வீட்டில் முஸ்லீம் நண்பர்கள் நோன்பு இருக்கும் போது என்ன செய்யும், நம்மளும் இருக்கணும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, யாரையாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த நோன்பின் மாண்பு என்பது சாதாரண, நமக்கு என்ன ரொம்ப சிம்பிள், நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம நினைச்சீங்க அல்லாஹ் நமக்கு அந்த நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது, அந்த இஹ்திசாப் இருக்கிறது. அதன் விளைவினாலே நமக்கெல்லாம் ரொம்ப எளிதான். இன்னும் சில ஆச்சரியப்படுறார்கள், உலக அரங்கிலே முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி கூட முடியுது, சின்ன பொடிப்பை கூட என்ன செய்யறாங்க. இக்கடுக்கா காலையில் எதிர்ச்சோட என்ன செய்யணும், காபி குடிக்கணும், டீ குடிக்கணும், சுகர் பண்ணணும், சுருட்டு குடிக்கணும், இயற்கையான நோன்பு மனிதனின் ஆதத்துகளை எல்லாம் இயல்புகளை எல்லாம் இபாதத்தாக மாற்றி விடுகின்றது. நோன்புடைய தத்துவம் தெரியுமா? அது அல்லாஹ் சொன்னார், உங்களுக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ் தஆலா மனிதனுடைய நஃப்ஸ், மனிதனுக்குள்ளார நஃப்ஸ் வச்சிருக்கிறார். எல்லா மனுஷனுக்கும் நஃப்ஸ் இருக்கு. நஃப்ஸுடைய பலம் என்ன? ஷைத்தானை விட 70 மடங்கு பலம் அதிகம். எதற்கு? மனிதனுடைய நஃப்ஸுக்கு. ஷைத்தானுக்கு பலம் அதிகம், அது சூப்பர் பவர். நஃப்ஸுக்கு எத்தனை? ஷைத்தானை விட 70 மடங்கு பலம். அடக்கி ஆழ்வதற்கு ஒரே ஒரு அல்லாஹ் நஃப்ஸை படைச்சிட்டு அறிவை படைச்சு கேட்டா, நீ யாரு? யா அல்லாஹ் நான் உன் அடிமை. அறிவு அக்கல் சொல்லலாம். யா அல்லாஹ் நான் உன் அடிமை. நான் யாரு? நான் நீ என்ன படைச்ச ரப்பு. எது? மனிதனுடைய பகுத்தறிவு சிந்தனை என்ன சொல்லும்? பகுத்தறிவு என்ற உடனே கடவுளை நம்பாது, கடவுளை அற்றுகின்றவன் காட்டு வராடி, அதெல்லாம் பகுத்தறிவு. சத்திய உண்மைகளை அறிவதுதான் பகுத்தறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு. அது எந்த ஒன்றையும் என்ன மெய்ப்பொருள் என்ன, உள்ளார்ந்த பொருள் என்ன, அதற்கு உணரணும். பார்வை வேறு, நோக்கம் வேறு. படிக்கிறது வேறு, உணர்வது வேறு, கேட்கிறது வேறு, சிந்திப்பது வேறு. எல்லாரும் உட்கார்ந்து கேட்குவோம், எல்லாருடைய மனசு எப்படி வரும்? ஒரு மடங்கு தான் சிந்தனை வரும். படிப்போம், எத்தனை பேர் உணர்கின்றோம்? அப்ப நான் உட்கார்ந்து கேட்டோம், கேட்டை கேட்கத்தான் செஞ்ச, சிந்திச்சே அத. அப்ப உண்மையான பகுத்தறிவு என்பது சத்திய உண்மைகளை தெரிந்து கொள்வது, ஏற்பது. அதனால பகுத்தறிவு என்று சொல்கின்ற போது நாத்திகத்தை நாம் சொல்லவில்லை. நாத்திகம் சொல்லும் கடவுள் இல்லை, கடவுளை நம்புகின்றவன் முட்டாள், கடவுளை ஏற்கின்றவன் காட்டு வராண்டி. கடவுள் எல்லாமே கடவுளாயிடுமா? கண்ட கழிவுகள் எல்லாம் கடவுளாய் விடுமா? மனித கரங்களாலே உருப்பட்டவைகள் எல்லாம் தெய்வங்களாய் விடுமா? சத்தியமாய் விடுமா? அவன் தன்னுடைய எண்ணப்படி இஷ்டப்படி எல்லாம் வடிச்சுக்கிட்டு செல்லிக்கிட்டு இருக்கானே, அதெல்லாம் எப்படி தெய்வமாக முடியும்? அதை ரொம்ப வேண்டாம் சொல்லலாம். அந்த சத்திய உண்மை மெய்ப்பொருள் இருக்கிறதே, அது ஏற்பவனுமா உங்களுக்கு? பொய்யன், முட்டாள், அறிவிலி,
இல்லை. சத்திய உண்மைகள் அப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்ன செய்யுது? மனிதனுடைய நஃப்ஸ். அப்ப அறிவு என்ன சொன்னது? யா அல்லாஹ் அன்த ரப்பி அன அபுதுக. அறிவு அக்கல் சொல்றது. அக்கல் அல்லாஹ் படைக்கிற அறிவு. ஏன்? மா அஹ்சன் மா கலத்து அஹ்சன மின்க. அறிவே, உன்னை விட சிறந்த ஒன்றை நான் படைக்கவில்லை. அல்லாஹ் படைத்தவற்றிலே மிகச் சிறந்தது அறிவு. அதனால அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு யார்கிட்ட போய் படிக்காம உண்மையாக இருந்து அவங்களுக்கு அறிவு, ஞான, கருத்து, சிந்தனை, கருவுலங்களை எல்லாம் அல்லாஹ் தான் கருத்து ரசூலுல்லாஹ் உலகத்திலேயே அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்தார். இந்த அளவுக்கு ஏன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்ற அளவிற்கு உலகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை என்ற காரணத்தினாலே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பள்ளி உலகத்திலே இல்லை என்ற காலத்தினாலே எங்கே போய் அளிக்க வைக்கின்ற ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவு பிடிச்சு அறிவை விட உன்னை விட நான் சிறந்த ஒன்றை படைக்கவில்லை என்று சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்? கேட்கிறான், நஃப்ஸே நீ யாரு? அத அந்த நான் யார்? நீ யாரு? நீதான் நான் தான். திமிர பாத்தீங்களா? என்ன சொல்றது? அறிவு, நீ என்ன இறைவன், நீ என்னுடைய என்ன அவனுடைய அடிமை. திமிர் பிடிச்ச நஃப்ஸ் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நீதான், நான் தான். நான் தான் அகத்தை எவன் நான் சொல்றான் அவன் நாசமா போயிடும். திறமை இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எவரும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. சரி, அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடுகளவு பெருமை எவனுடைய மனதிலே இருக்கிறா மிஸ்கால தர்ரத்தி மினல் கிப்ர், சொர்க்கத்துக்கு அப்படி சொன்ன உடனே அப்ப அல்லாஹ் எப்படி கோவரும்? படைத்தவனுக்கு எப்படி கோவரும்? நீங்க பெத்த பையன் மகன் உங்களை திமிரா எழுத்து பேசுறா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க பிள்ளைகளை கண்டிக்க முடியாது. அது வழி. அதனால அல்லாஹ் கடுமையான கொடூரமான நரகத்தில் நெருப்பை அள்ளி ஜுவாரை வீசுகின்ற நரகத்தில் அல்லாஹ் போட்டான். கடுமையான வாட்டி எடுத்தான். பல்லாண்டுகள் அப்படி துடிச்சிச்சு, கதறுது. மீண்டும் அதை எடுக்கிறார் வெளிக்கொண்டு ஒருபடி. இப்ப சொல்லு, நீ யாரு, நான் யாரு? சொல்லு தன்மாரி அப்படின்னு சொல்லு. என்ன சொல்லிச்சு? அப்ப என்ன சொல்லிச்சு? நீதான், நான் தான். எப்படி இருக்கும்? அதே போல நரகத்திலே சிச்சு ரொம்ப கொடூரமான பனிக்குளிர் ஐஸ் கட்டி நரகம் ஒன்று இருக்கு. அதுல போட்டு பல வருஷம் வாட்டி எடுக்கிறாங்க. ஒரு வரலாற்று அது அப்படி தோணுது. அது கொண்டு என்ன செய்யணும்? ரப்பல் ஆலமீன் மறுபடியும் மலர்களை ஒன்று கேட்கிறான், நீ சொல்லு, இப்ப சொல்லு. அப்படி ஒண்ணுமே முடியல. அப்படி எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரம் பனிக்கட்டியில இந்த ஊட்டி எல்லாம் போய் கடந்த போனா என்ன கேமரா எல்லாம் போனா என்ன ஆயிரும்? சொல்லு, இப்ப சொல்லு, நீ யார், நான் யாரு? அப்பவும் என்ன சொல்றது? சொல்லுங்க, என்ன சொல்றது? நான் நீ ஏன் சொல்லுது? அது சொல்லப்பட்ட கடைசியில பார்த்தா இதுக்கெல்லாம் வலிக்கு வராது சொல்லி பசி, தாகம் சொல்லி நரகம் ஜூ அந்த நரகத்துல போட்டு வாட்டி எடுத்தா துடிக்கு. அந்த ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதை வெளியே எடுத்த போது கேட்கிறார், சொல்லி இப்ப சொல்லு, நீ யாரு, நான் யாரு? அந்த அபுதிக்கிறியா அந்த ரப்பியா எது சொல்லுவே? சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வரலாற்றினுடைய துணுக்கை தவிர பெரிய இதெல்லாம் என்ன இல்லை. நீ சிந்திக்கணும். அதாவது மனிதனுடைய நஃப்ஸ் என்பது லேசான விஷயம். நெருப்பு நரகத்திற்கு போட்டு வாட்டியதற்கு அஞ்சாத அந்த நஃப்ஸ், குளிரான பனிக்கட்டியினுடைய அந்த கொடூர நரகத்திலே வந்து வாட்டி வதைக்கப்பட்ட போது கூட தன் மனமாறாத நஃப்ஸ் பசி தாகத்தில் அதை கொடுத்த உடனே ஆயிடுச்சு. இதைத்தான் இந்த ஃபார்முலாவுக்கு அல்லாஹ் செஞ்சுட்டான். மனிதன் குத்திபா அலைக்கும் ஸியாம் சொன்னான். அதனால ஏன் ஒரு மனிதனுக்கு வெற்றி எது? நஃப்ஸை அடக்கி ஆழ்வது வெற்றி. ஜிஹாதுல் அக்பர், போர்க்களத்திலே போய் போராடி எதிரிகளை வெட்டி வீழ்த்துவது மட்டுமல்ல வீரம். எவன் தன்னுடைய நஃப்ஸை, தன் மன இச்சைகளை அடக்கி ஆழ்கின்றானோ அதுதான் வீரம்.
அத்தகைய தன்மாற்றிகள் உடல் ரீதியாக, மன ரீதியாக, உள ரீதியாக அந்த அறிவை உணர்வு வேறு. நம்ம வெவ்வேறு பேர் கேட்கிறோம், படிக்கிறோம், பார்க்கிறோம். அதை என்ன செய்யணும்? அப்படி உணர்ந்து வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் برحمتك يا ارحم الراحمين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل. السلام عليكم.